இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா அண்ணா யூனிவர்சிட்டியிலேருந்து ஒரு அருமையான ஒரு வேலைவாய்ப்பு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியர்லேருந்து அறிவிக்கப்பட்ட அண்ணா யூனிவர்சிட்டி சென்னையிலேருந்து அறிவிக்கப்பட்ட ஒரு அருமையான வேலைவாய்ப்புங்க. யாரெல்லாம் அண்ணா யூனிவர்சிட்டிகளை ஒர்க் பண்ணுறதுக்கு ஆர்வமாக இருக்குங்களோ உங்களுக்கான ஒரு வேலைவாய்ப்பு தாங்க. ப்ராஜெக்ட் அசிஸ்டன்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அதிகபூர்வமாக அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கான சேலரி மாத சம்பளம் பார்த்திங்கன்னா 25,000 பர் மந்த் வழங்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டார்டிங் உங்களுக்கு சிவில் இன்ஜினியரிங் சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட் போஸ்ட்டுக்கான வேக்கன்சி அங்கே அறிவிச்சிருக்காங்க. 1 குவாலிஃபிகேஷன் தான் அறிவிச்சிருக்காங்க. எலிஜிபிலிட்டி பார்த்தீங்கன்னா பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் முடிச்சிருக்கணும், இல்லைனா ஜியோ இன்ஃபர்மேட்டிக்ஸ் அண்டு எம்இ முடிச்சிருக்கணும், இல்லைனா எம்டெக் இன் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், இல்லைனா பிஇ அண்ட் பிடெக் இன் சிவில் இன்ஜினியரிங் வித் நாலேஜ் இன் டேட்டா அனலிஸ்ட் முடிச்சிருக்கவங்க அப்ளை பண்ணிக்கலாம், இல்லைனா எம்சிஏ முடிச்சிருக்கவங்க அந்த வேலைவாய்ப்பு தாராளமாக அப்ளை பண்ணிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு எப்படி செலக்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு உங்களுக்கு ஷார்ட் லிஸ்ட் தாங்க. நீங்கள் யாரெல்லாம் அப்ளை பண்ணிங்களோ அவங்கள ஷார்ட் லிஸ்ட் எடுத்து இந்த எலிஜிபிலிட்டிக்கு கரெக்டாக இருக்காங்களான்னு அவங்கள செக் பண்ணி அவங்களுக்கு இன்டர்வியூக்கு கூப்பிடுவாங்க. இன்டர்வியூக்கு கால் பண்ணி இன்டர்வியூ நீங்கள் அப்போ பாஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட்டை வாங்கி வெரிஃபிகேஷன் பண்ணி அதை செலக்ட் பண்ணப்படும்னு சொல்லியிருக்காங்க. இதாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான செலெக்ஷன் ப்ராசஸ் கொடுத்துருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பு அப்ளை பண்ணுறதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கீழே நம்ம கொடுத்துருக்குறோம் டிஸ்கிரிப்ஷனில். அதை நீங்கள் கிளிக் பண்ணி அந்த ஃபார்மை நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து அதை ஃபில் பண்ணணுங்க. உங்களோட நேம், உங்களோட டேட் ஆஃப் பர்த், உங்களோட ஜெண்டர், உங்களோட நேஷ்னாலிட்டி, உங்களோட அட்ரஸ், உங்களோட மொபைல் நம்பர், உங்களோட பர்மனண்ட் அட்ரஸ், ரைட் சைடில் உங்களோட ஃபோட்டோ, அடுத்து கீழே உங்களோட டிகிரி குவாலிஃபிகேஷன், இமெயில் ஐடி, மொபைல் நம்பர் கொடுத்துக்கோங்க கன்ஃபார்மாக. கீழே உங்களுடைய டிகிரி குவாலிஃபிகேஷன் நீங்கள் கொடுத்துக்கோங்க. அதனை தொடர்ந்து உங்களுக்கு ஏதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்ட இருந்ததுன்னா, உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் சம்மந்தப்பட்டதெல்லாம் கரெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணிக்கோங்க. எக்ஸ்பீரியன்ஸ் கீழே போயிட்டுருக்காங்க. உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் முன் அனுபவம் இருந்ததுன்னா அதையும் கொடுத்தீங்கன்னா அதனை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த வேலை அடிப்படையில் கொடுக்கப்படும்னு சொல்லியிருக்காங்க. டிக்ளரேஷன் நீங்கள் படித்து பார்த்துக்கோங்க. உங்களுடைய ஒர்க் இந்த மாதிரி தான் இருக்கும். நீங்கள் அக்ரினா கீழே ஃபைனலாக சிக்னேச்சர் பண்ணி இந்த போஸ்ட், அதாவது இந்த அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் எங்கே போஸ்ட் பண்ணி அதை அனுப்பணும் நீங்கள் பார்த்தீங்கன்னா டேரெக்டாக கொண்டு கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லைன்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்டரில் கொரியர் பண்ணலாம் ஒன்றும் இல்லை. ஆனால் 30ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2026 5 மணி ஈவினிங் போய் இந்த ஸ்பீட் போஸ்ட் போய் சேர்ந்துருக்குங்க. எந்த அட்ரஸ் நீங்கள் சென்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா டாக்டர் கே கார்த்திகா, பிரின்சிபால் இன்வெஸ்டிகேட்டர், டிவிஷன் ஆஃப் டிரான்ஸ்போர்ட்டேஷன் இன்ஜினியரிங், டிபார்ட்மெண்ட் ஆஃப் சிவில் இன்ஜினியரிங், அண்ணா யூனிவர்சிட்டி, சென்னை 6,25,000 அந்த அட்ரஸுக்கு நீங்கள் சென்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்பில் உங்களுக்கு எதாவது டவுட் இருந்ததுன்னா டவுட் கிளியர் பண்ணுறதுக்காக அஃபீஷியல் வெப்சைட், அஃபீஷியல் நோட்டிஃபிகேஷன் லிங்க் எல்லாம் நம்ம டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறோம். அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த வேலை சம்மந்தப்பட்ட எதாவது டவுட் இருந்தால் கிளியராக நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம். கீழே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்லாம் கொடுத்துருக்குறோம். அதனை தொடர்ந்து இந்த வேலைவாய்ப்பு கவர்மெண்ட் வேலைவாய்ப்பு சம்மந்தப்பட்ட அப்டேட்லாம் அறிஞ்சவங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணால் மறக்காமல் ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க.